சுந்தருக்கும் வேதவெளிக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எத்தனை ஆசையா இருந்தேன் மகனை, எத்தனை ஆசையா இருந்தேன். நீ அதைத்தானே ஆசைப்பட்ட. எல்லா ஏற்பாடு அவ்வளவு ஆசையா பண்ணனே, எல்லாம் பழ போச்சு. இப்போ எல்லாம் பழ போச்சு. மன்னிச்சிடுங்கப்பா. அப்பா, என்ன மன்னிக்க மாட்டீங்களா? என்ன கொன்னு பொண்ணமாக்கிவிட்டு என்கிட்ட எவன் மன்னிப்பு கேட்கிற? வேண்டாம், போயிடு. என் முன்னாள் நிக்காத, போயிடு. போயிடுறா, நான் சமைச்சிட போறேன். சாப விட்டுருங்கப்பா, சாப விட்டுருங்க. நான் பண்ண தப்புக்கு தண்டனையை ஏத்துக்கிறேன்ப்பா. நான் உன்னை தண்டிக்கிறது? நீதான் எங்களை மொத்தமா தண்டிச்சிருக்கிய. என்ன தண்டிச்ச? வேற வழியை தண்டிச்ச, அவங்க குடும்பத்தையே தண்டிச்ச. திருப்தியாடா? போ போ போ, போயிடு. அப்பா, வார்த்தையால என்ன கொல்லாதீங்கப்பா. கொன்னது நீடா, கொன்னது நீ. எல்லா வேலையும் கமக்கமா சேர்த்துட்டு கல்யாண மேடையில வந்து எங்க அத்தனை பேரையும் மொத்தமா கழுத்தறுத்துட்டு. சந்தோஷம் தானே? போ போ, சந்தோஷமா போ. அப்பா, அங்க என்ன நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. ஓஹோ, ஒண்ணுமே தெரியாம தான் பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு இந்த பொண்ணுக்கு ₹1,00,000 கொடுத்தியா? கொடுத்தியா இல்லையாடா? சரிடா, சரி, ஒரு வாதத்துக்கு உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு வச்சுக்குவோம். ஆனா இந்த தப்பு நடந்துருச்சுன்னு மறுநாள் காலையில இந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட சொல்ல போனி என்னடா பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? நேரம் என்கிட்ட வந்து, அப்பா என்ன ஏறிய மாதிரி ஒரு தப்பு நடந்து போச்சு, சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்குது. ஆனா அந்த பொண்ணு மரத்தை காப்பாத்தி ஆகணும். எப்படி அந்த பொண்ணு என்ன கட்டி வைங்கப்பான்னு சொல்லிருக்கணும். சொன்னியாடா? சொன்னியா? சொல்லி இருந்தா நீ மனுஷன். அட, நீ என்ன பண்ண? நீ என்னடா பண்ண? கமுக்கம் அந்த பொண்ணுக்கு ₹1,00,000 லஞ்சமா கொடுத்த வாயடைக்க பார்த்த. அந்த பொண்ணு வந்து உங்கள்கிட்ட கதறி அழுத போலாம் ஏதாவது போய் முரட்டு சொல்லி சமாளிச்சு இருக்கிற. இவனை மட்டும் ஏமாத்துன. அப்பா பொண்ணு வேதவள்ளி, அவளுக்கும் தப்பான நம்பிக்கை எல்லாம் கொடுத்து மணமேடை வரைக்கும் வரவழைச்சு இப்படி ஏமாத்திட்டியா? டேய், ஒரு நல்லவன் செய்யற காரியம் இது இல்ல? இதை உனக்கு தெரியாம செய்துட்டியா? ஐயோ அப்பா, வேண்டாம். உன் வயல் என்ன அப்பான்னு கூப்பிடாத. பிரதர், மாப்சே, நீல சாயா வெல்த் போச்சு டம் 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 டம். ரசா வெசம் காஞ்சி போச்சு டம் 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 டம். நீல சாயா வெல்த் போச்சு டம் 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 டம். ரசா வெசம் காஞ்சி போச்சு டம் 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 டம். அடம் டம் டம் டம், அடம் டம் டம் டம். பிரதர், நான் பிரதர் ரொம்ப நீ ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ண? உன்னை போய் அப்பா வந்து அப்படியே உத்தமா புத்துற, நல்லவனுக்கு நல்லவன், ஜென்டில்மேன், அப்படி இப்படின்னு அப்படியே தலையில் தூக்கி வச்சு டான்ஸ் ஜிங் 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 டான்ஸ் ஆட்டிருந்தாரு. எல்லாம் போச்சா? எல்லாம் போச்சு. ஆனா நீ நீ பண்ண ரொம்ப தப்பு. சீரியஸா சொல்றேன், நான் சொல்றேன் பாரு. நீ பண்ண நினைக்கும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இல்லை பிரதர். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அவன் என்ன கேட்க தெரியுமா? ஏய், உனக்கு போய் இப்படி ஒரு அண்ணனா அப்படின்னு ஆச்சரியப்பட்டானுங்க. அதுவும் கடையில வேலை செய்யற பொண்ணு போய் அவனுங்க அப்படியே மூஞ்சில துப்பிட்டானுங்க. ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியல. நான் அப்படியே டொஸ்ட்டு அப்படியே வந்துட்டேன். எனக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுச்சு. ஏன் அப்படி பண்ண? லக்ஷ்மி அண்ட் கோ
ஐயோ அது எவ்வளோ பெரிய பில்டிங்க பெருசா வாஞ்சிக்கிட்ட பெருசா பயங்கர ஹைட்டா பிரம்மாண்டமா இருக்கும்ல. அதே மாதிரி தான் நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதெல்லாம் அப்படி இருந்துச்சு. இப்போ நீ பண்ண பிளடி இந்த வேலைனால அது அப்படியே தபக்கட்டி அப்படின்னு தழக்குப்பிழுக்கே வந்துச்சு. ஏன்னா இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கேன்? அவரே நொந்து போயிருக்காரு, இந்த நேரத்துல குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நான் சப்போர்ட்டா? ஏய் போட, நான் வேலை பண்ணி வச்சிருக்கேன் பாத்தியா? உனக்கு என்னடா எனக்கு தான் வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் இந்த பிஸ்னஸ் மீட்டிங்லாம் போக முடியும். அவனுக்கு கேட்க மாட்டானு வாட் மிஸ்டர் நாகராஜ், நீங்களாவது வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்லை கடையில் இருக்கிற பொண்ணு அப்படின்னு கண்ணாட்சி கேட்டாங்கன்னா எனக்கு எவ்வளோ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாடுவேன் தெரியுமா? அப்படியே நான் குறியிடுவேன் லைக் திஸ். ஆனா அவர் தெரிஞ்செல்லாம் இப்படி பண்ணலண்ணே, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. என்னடா அது தெரியாம எப்படி புரியல? நீ சொல்லி தெரியாம எப்படி பண்ண சொல்லு, நான் சொல்லி கேட்டுக்கிறேன். ஐ டோன்ட் நோ, நீ சொல்ற. நீ இப்ப எதையுமே கேட்கிற நிலைமையில இல்ல. நீ இப்ப போய் பாடு, காலைல நிதானமா பேசிக்கலாம். ஓ குஷினா? ஓகே 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 ஓகே, நான் குடிச்சிருக்கேன்ல. என்னைக்கு நான் பேசுன கேட்டுருக்கீங்க? என்னோட மனசுல மதிச்சிருக்கீங்களாடா? இந்த வீட்டில் இருக்கவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் கெட்டவன் யாரு? நாகராஜ். பொறுக்கி யாரு? நாகராஜ். குடிகாரன் யாரு? நாகராஜ். ஆனா நல்லவன் யாருன்னு கேட்டது சார். என்னடா அது நல்லவன் பண்ற வேலையை பண்ணிடுறான். ஆனா அப்படிலாம் இல்லைண்ணே. நீ வந்து தம்பி ஸ்மால், நான் என்ன லார்ஜ். நான் சொல்றேன் நீ கேட்கணும், புரியுதா? நான் உனக்கு கேட்குறேன், மண்டபத்தில் அத்தனை பேருக்கு முன்னாடி உங்க பையன் வாழ்க்கையை கெடுத்தான்னு சொன்னோடனே கோத்தோட நேரம் வந்து என் சட்டையை பிடிச்சி ஐயோ ராட்கள் நடிச்சார்ல, இவன்கிட்ட போனாரா? இவன் மேலே சந்தேகம் வராது, ஆனால் என் மேலே மட்டும் வரும். ஏன்னா நான் இழிச்சவன் இல்லை. ஏய் வாங்கடா. ஆமாம் ஓகே ஓகேடா, நான் வந்து குடியாரன் தான். நான் குடிப்பேன், சண்டை போடுவேன், கத்துவேன், கலாட்டை போடுவேன். ஆனால் பொண்ணுங்க விஷயத்துல அதான் நான் அப்படிடா, இந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா இவர் பேச்செல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க ரூமுக்கு போங்க, அண்ணி தனியா இருக்காங்க, கவலையா இருப்பாங்க. நீங்க போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற வழியை பாருங்க. சார் கரெக்ட். நீ என்ன பண்ணுறேன்னா நான் உதவ கட்டி நம்ம காலில் வந்து சாரி அப்படின்னு கேட்டுரு. ஓகே கோ ப்ளீஸ் போங்க. கராவிடா. ஐயோ ஐயோ. ஏய் என்ன முறைகிற? இந்த பரா தம்பி, நான் குடிக்கிறேன். அவன் குடிச்சு வச்சுக்கோங்க, அப்படியே உள்ள இருக்கலாம் கட 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 கடன்னு வெளியே அப்படி வந்துடும். அப்படியே கிளியர், அப்படியே ஓப்பனாக இருப்பேன்டா. இப்போ போனான் பாரு, ஓ அப்படியே அம்மோட பேபி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு என்ன வேலை பண்ணிருங்க பாருடா. ஊமா குசுமா நம்பவே கூடாதா? நீ கேட்டுப்ப, அப்பா கேட்க மாட்டாரு. அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரா? இவனும் வாட்சிக்க மாட்டேன். அப்பா தான் ரோல் மாடல், அப்பா தான் ரோல் மாடல்னா அப்பா இப்படி தான் கேவலமாக பண்ணிருந்தாரா? ஐயோ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு பெரிய மனுஷன்டா, கடவுள்ரா, காட் ஃபாதர். அதெல்லாம் விட நீ சாப்பிட்டியா? எப்படி சாப்பிட முடிய கல்யாணம் வந்துருச்சு? வாங்க, கையை பிடிங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் தான் என் ஹஸ்பண்ட். டேய் கார்த்திகா, என்னடா இங்க பாத்தியா? சுந்தர் அங்கிள் என்னோட ஹஸ்பண்ட். இனிமே அவரை அங்கிள் தான் கூப்பிடணும்.